உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல அடைந்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளே நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளே நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சு தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சு தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சு மழைக்குது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 8/12/24 இருக்கின்றோம். இன்று நாம் திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் இருக்கிறோம். ஃபெய்த், விசுவாசம் என்ற மைய கருத்தை கொண்டு நாம் இந்த வாரத்தை தொடங்குவோம். நாம் இன்று தொடரும் தூய ஆவியின் துணையில் அன்னை மரியின் அன்பில் சங்கீத தொடர்ச்சி, சங்கீதம் 60 1 2 3, நீதிமொழிகள் 30 1 2 3. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஃபாரூக் நூலிலிருந்து வாசகம் 5:1-9. கடவுள் உன் பேரொளியை காட்டுவார், நீதியில் ஊன்றிய அமைதி, இலைப்பாற்றினை ஒளிரும் மாட்சி. நாம் இன்றைய 2ஆம் வாசகம் பிலிப்பியர் 1:4-6-8-11. கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 3:4-6. மனிதர் அனைவருக்கும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இன்றைய திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு நமக்கு உணர்த்தும் மைய கருத்து, மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். கடவுள் அருளும் மீட்பை நாம் எவ்வாறு காண முடியும்? கடவுள் எல்லோருக்குமானவர். எபேசியர் 6:4. கடவுளின் மீட்பு எல்லோருக்குமானது. மத்தேயு 1:21. தன் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இயேசுவே நாம் மீட்பர் என்பதை இறைவார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இயேசுவின் வழியாய் கடவுளின் மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் 3:17. உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இயேசுவின் மீட்பு பணிக்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் மக்களை தயாரிக்கிறார். அன்னை மரியாள் மீட்பு திட்டத்தில் இறை அருளால் தன்னை இணைத்து கொண்டார். அன்னை மரியாள் ஒரு சிறந்த மாதிரி. அதனால்தான் நாம் இன்று அன்னை மரியாளின் நானே உலகிற்கு அமல உற்பவி என்று தன்னை வெறுமையாக்கி இரு கைகளையும் அமல உற்பவி அன்னையாக நாம் இன்று கொண்டாடுகிறோம். அன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புகழ் மாலை சூட்டும்போது அன்னைக்கு நிறைய பெயர்கள் இருந்த போதிலும் அன்னை தன் ஆன்மாவின் புகழாக மாற்றுகிறது. லூகாஸ் 1:46-55. மனிதர்கள் கடவுளின் மீட்பின் செயலை காண சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை களையப்பட வேண்டும். செம்மையான வழி உருவாக வேண்டும். இறை சாயலை மற்றவர்களில் காண வேண்டும். இந்நிலை உருவாக நம்மை புடமிடுவோம், பக்குவப்படுத்துவோம். இறை சாயலை நாம் எப்படி காண்போம் என்றால், ஒரு நாள் ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரே ஒரு மாளிகை. அந்த மாளிகையில் கணவன் மனைவி வசித்து வருகிறார்கள். ஒரு நாள் அன்று இரவு ஒரு வயலின் சவுண்டு, யாரோ வயலின் வாசிப்பது போல அது இருவருக்கும் மிக காதுக்கு இனிமையாக இருக்கிறது. அப்பொழுது அந்த கணவர் அந்த மனைவியிடம் சொல்லிவிட்டு, யாரோ எங்கோ வயலின் சவுண்டு கேட்கிறது. நான் அந்த காற்றின் வழியே, அந்த இசை வரும் காற்றின் வழியே அவர் நடந்து செல்கிறார். நடந்து செல்லும்போது அந்த காற்றின் சவுண்டின் பக்கமாக தொடர 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 அருகில் போகும்போது ஒரு பையன் வாசித்து கொண்டிருக்கிறான்.
அவர் அவனிடம் போய் அதை தூரத்திலிருந்து அதை ரசித்துவிட்டு கிட்டே போய் கேட்கிறார். என்னப்பா இந்த இரவில் இங்கு வாசித்து கொண்டு இருக்கிறாய்? என்ன என்ன உனக்கு ஏதாவது மனக்கவலையா என்று. அப்பொழுது அந்த பையன், ஐயா, எனக்கு என் தந்தை சொல்லி கொடுத்தது இது மட்டும்தான். இன்று என் தந்தை என்னோடு இல்லை, என் தாயும் இல்லை. அதனால் அவர் நினைவாக அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு இதை நான் இங்கு வாசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இருக்கிறார் என்றார். அவருக்கு கேட்டவுடனே ஒரே கவலை. அந்த பையனை, நீ என்னோடு வருகிறாயா என்றவுடன் அவன் அழுகிறான். உடனே அவர் அழைத்து வந்து அவருக்கு அண்ணனுக்கும் உணவு கொடுத்து அவரை, நான் உன்னை பெரிய ஆளாக்க விரும்புகிறேன், உனக்கு விருப்பமா என்னோடு இருக்க என்று கேட்டு அவனை வளர்க்கிறார். அந்த வயலின் இசையின் மூலமாக இன்று அவர் ஒரு பெரிய வயலினிஸ்டாக பல அவார்டுகளை பெற்று அவர் இன்று பிரபலமாக இருக்கிறார். அதற்கு காரணம் யாரோ ஒருவர் அவரிடம் காட்டிய அந்த பையன் மீது காட்டிய விசுவாசம், ஃபேத், அன்பு, அவருக்கு காட்டிய அந்த இறை சாயல். மற்றவர்களாக இந்நிலை உருவாக நம்மை புடமிடுவோம் என்பதற்கு அந்த இறை சாயலை அவர் கண்டதினால் இன்று அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைத்தது. முடிந்தவரை நாமும் மற்றவர்களுக்கு உதவுவோம். நாம் இந்த கிறிஸ்மஸுக்கு நாம் உதவி செய்வது இறைவனுக்கே நாம் உதவி செய்வது போல், கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து நாம் உதவி செய்வது ஒரு ஏழைக்கு இறைவனுக்கு உதவி செய்வது போல் மீண்டுமாக சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.